உத்தமபாளையத்தில் உள்ள திருக்காலத்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்து பார்வையிட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அமைந்துள்ளது திருக்காலத்தீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோவில். இந்த ஆலயமானது சுமார் 300 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. வருடம் முழுவதும் வற்றாத தூய்மையான சுருளி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தென்காளஹஸ்தி என்று சிறப்புடன் அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் மூலவர் காளஹஸ்திநாதர் தாயார் ஞானாம்பிகை ஆவர். ஆந்திர மாநிலம் காளஹஸ்தியில் உள்ளது போல் தென்புறம் கண்ணப்பர் சன்னதியும் ராகு கேது கிரகங்களுக்கு தனி சன்னதியும் உள்ளது. இதனால்தான் இக்கோவிலை பக்தர்கள் தென்னகத்து காளஹஸ்தி என்று பெருமையுடன் அழைக்கின்றனர். இங்கு ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன. ஞாயிறு தோறும் ராகு கால நேரத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த புகழ்பெற்ற திருக்கோவிலில் குடமுழுக்கு நடத்துவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இத்திருக்கோவிலுக்கு திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு உபயதாரர்கள் மூலம் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இக்கோவிலில் சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி மற்றும் சண்முகர் சன்னதியில் உள்ள சிமெண்ட் தளங்களை அகற்றி கல் தளம் அமைத்தல், திருக்குளத்தை சுற்றி இரும்பு வேலைகள் கூடிய சுற்றுச்சுவர் கட்டும் பணி, மேற்கூரையில் தட்டோடு பதித்தல், மின் மராமத்து பணி, சாமி சன்னதியில் விமானம், அம்மன் சன்னதியில் விமானம், 3 நிலை ராஜகோபுரம், நடராஜர் சன்னதியில் விமானம், விநாயகர் மற்றும் பாலமுருகன் சன்னதியில் விமானம் அமைத்தல், பழைய கொடிமரத்தை மாற்றிவிட்டு புதிய கொடிமரம் வைத்தல், உள்பிரகாரத்தில் உள்ள சிமெண்ட் தளங்களை உடைத்து கல் தளம் அமைத்தல், வெளிப்பிரகாரத்தில் உள்ள சுற்றுச்சுவரை உயர்த்தி இரும்பு கிரில் பதித்து வர்ணம் பூசுதல், விமான கலசங்கள் அகற்றுதல், புதுப்பித்தல் என 118.49 லட்சம் ரூபாயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருக்கோவில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மேலும் குடமுழுக்கு மார்ச் 20ஆம் தேதி நடைபெற இருப்பதால் திருப்பணிகளை விரைந்து முடிக்க திருப்பணிக்குழு உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கும் பணியாளர்களுக்கும் சீருடை வழங்கி நடைபெற்று வரும் திருப்பணிகள் குறித்தும் திருக்கோவிலின் வரலாறு குறித்தும் முழுமையாக விளக்கி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் காசிம், தேனி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஜெயபாண்டியன், முருகேசன், திருக்கோவில் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உத்தமபாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு காளத்தீஸ்வரர், அருள்மிகு சிவகாமியம்மன் திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பெற்று குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அனுமதி வழங்கியது. அந்த அனுமதியின் பெயரில் இத்திருக்கோயிலுக்கு திருப்பணிக்குழு அமைக்கப்பெற்று அந்த குழு உயர்ந்த சேவை மனப்பான்மையோடு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி, சண்முகர் சன்னதியில் உள்ள சிமெண்ட் தளங்களை அகற்றிவிட்டு கல்தளம் அமைத்தல், இந்த பணி முடிவுற்றது. இதற்கு உபயதாரர்கள் ரவீந்திரநாத் எம்பி மற்றும் திரு ஜெயபிரதீப். திருக்குளத்தை சுற்றி இரும்பு வேலையுடன் கூடிய சுற்றுச்சுவர் கட்டும் திருப்பணி. இது ஆணையருடைய பொதுநல நிதி. திருக்கோயில் மேற்கூரையில் தட்டோடு பதித்தல் திருப்பணி ஆணையர் பொதுநல நிதி. திருக்கோயில் மின்மராமத்து திருப்பணி ஆணையர் பொதுநல நிதி. திருக்கோயிலில் சுவாமி சன்னதி விமானம் மராமத்து பணி PRP அழகராஜா அவர்கள். திருக்கோயிலில் அம்மன் சன்னதி விமானம் மராமத்து பணி திரு உமாமகேஸ்வரி உத்தமபாளையம். திருக்கோயில் 3 நிலை ராஜகோபுர மராமத்து பணி திரு காளத்திநாதன் உத்தமபாளையம். திருக்கோயில் உள்ள அருள்மிகு சண்முகர் சன்னதி விமான மராமத்து மற்றும் பிரகாரத்தில் உள்ள அனைத்து உபசன்னதிகளில் மராமத்து திருப்பணி திரு கே செல்வம்
திருமதி சந்திரகலா, உத்தமபாளையம். திருக்கோயிலில் உள்ள நடராஜர் சன்னதி விமானம், விநாயகர் மற்றும் பாலமுருகன் சன்னதி விமானம் மராமத்து பணி திரு பி. சுருளி, உத்தமபாளையம். பழைய கொடிமரத்தை மாற்றிவிட்டு புதிய கொடிமரம் வைத்தல் கம்பம் திரு ராமலிங்க பிள்ளை அறக்கட்டளை. திருக்கோயிலில் நவீனமயமான கழிப்பறை வசதி ஏற்படுத்துதல் பணி திருக்கோயில் நிதி. திருக்கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் கல்தளம் மராமத்து பணி திரு கருப்பசாமி, அம்மாப்பட்டி. திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சேவர்த்திகளுக்கு சுத்திகரிப்பு நிலையம் திருக்கோயில் நிதி. திருக்கோயிலின் உள்பிரகாரத்தில் உள்ள சிமெண்ட் தளங்களை உடைத்து கல்தளம் அமைக்கும் பணி திரு எஸ். முத்துக்குமரன், திரு மா. சண்முகம், திருமதி சங்கவி ஆகியோர்கள். திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள சுற்றுச்சுவரனை உயர்த்தி இரும்பு கிரில் பதித்து வர்ணம் பூசுதல் பணி கம்பம் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை. விமானம் கலசங்கள் அகற்றுதல் புதுப்பித்தல் பணி திரு மாரிசாமி, மீனாட்சி மெடிக்கல், ஆண்டிப்பட்டி. தண்ணீர் பீச்சு சுத்தம் செய்யும் திருப்பணி ஆர். பாண்டியன், லட்சுமி ஜுவல்லர்ஸ். திருக்கோயில் அலுவலகம் மராமத்து பணி திருக்கோயில் நிதி. சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியினால் திருக்கோயில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணிக்கு 4.40 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது இன்றைக்கு அனுமதி பெறப்பட்டு அடுத்து டெண்டர் விடக்கூடிய நிலையில் இருக்கின்றது. உயர்கோபுர விளக்கு தேவை என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் 6.75 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் உயர்கோபுரம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து ராகுகேது சன்னதியில் அந்த உற்சவருக்கு ஐம்பொன்களான உற்சவர் செய்து தருகின்ற அந்த பணியை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயபாண்டியன் அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆக இந்த பணிகளெல்லாம் பல பணிகள் நிறைவுற்ற நிலையில், சில பணிகள் நிறைவுறுகின்ற நிலையில், சில பணிகள் துவக்க நிலையில் இருக்கின்றது. இதை இன்றைக்கு ஆய்வு செய்து விரைவில் இந்த பணியை முடித்து அதற்குண்டான குடமுழுக்கு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று திருப்பணிக்குழு உறுப்பினரிடம் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த பணி நிறைவுற்ற பிறகு ஊர் பொதுமக்கள் மனிதநேயத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக கும்பாபிஷேக குழு ஒன்றினை அமைத்து அந்த குடமுழுக்கு விழா நிகழ்ச்சி நடைபெறும். பொதுவாக திருக்கோயில் என்றால் இயற்கை சார்ந்த இடம். குடமுழுக்கு மார்ச் 20ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கின்றது. திட்டமிடப்பட்ட அந்த நாளில் எல்லா பணிகளையும் முடித்து அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திருக்காலத்தீஸ்வரர் அமைந்திருக்கின்ற திருக்கோயில் 3 புறமும் பக்கமும் வயல் சார்ந்த இடம். அதைப்போல கிழக்கில் 5 நதிகள் இணைந்து ஓடக்கூடிய முல்லை பெரியாறு, வைரவனாறு, சுருளியாறு, வெண்ணியாறு, கன்னிமார் ஊற்று, இந்த 5 நதிகளும் இணைந்து ஓடக்கூடிய ஒரு அழகான நதி. அதற்கு முன்பு 16 தூண்களுடன் சிறப்பான மண்டபம். இந்த திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை பார்த்தால் இந்த திருக்கோயில் கட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இவ்வூர் பிச்சை கணக்கர் என்பவர் தான் காரணமாக இருந்திருக்கின்றார். இதை இந்த திருக்கோயிலை தென்காலத்தீஸ்வரர் என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது. இது துவக்க காலத்தில் இது காட்டூர் என்று அழைக்கப்பட்டது. சங்க காலம் தொட்டு இது பாண்டியர் காலத்து பேரரசர்களால் இந்த ஊர் ஆளப்பட்டு வந்தது. பின்னர் வந்த பிற்கால சோழர் பாண்டிய அரசனோடு போர் புரிந்து
அதிலே சோழ அரசு கைப்பற்றியது. அப்பொழுது இங்கே பாளையக்காரராக இருந்தவர் உத்தப்ப நாயக்கர் என்ற பாளையக்காரர் ஒருவர் இருந்தார். அந்த பாளையமும் உத்தப்ப என்ற இணைந்தும் பிற்காலத்தில் இது உத்தமபாளையமாக பெயர் கொண்டது, திருப்பெயர் கொண்டது என்று வரலாற்று நமக்கு தெரிவிக்கின்றது. தொடர்ந்து இந்த ஊர் மதுரை நாயக்கர் மங்கம்மாள் அரசி ஆட்சியின் கீழ் இருந்தது. எல்லை தகராறு காரணமாக திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட அன்னைக்கு ரவிவர்மன் அவர்கள் மங்கம்மாளோடு போரிட்டு அதில் தோல்வியுற்றார். அப்பொழுது அதிலே தளபதியாக இருந்து பங்கேற்றவர்கள் விஸ்வநாதர், சாமிநாதர், கெங்கப்ப நாயக்கர் என்பவர் அதிலே பணியாற்றினார்கள். அப்பொழுது அதிலே கணக்கர், பிச்சை கணக்கர் என்பவர் இங்கே இருந்திருக்கின்றார். பிச்சை கணக்கர் தீவிரமான சிவபக்தர். ஒவ்வொரு ஆண்டும் காளஹஸ்திக்கு சென்று இறைவனை வழிபட்டு வரக்கூடியவர். பின்னாட்களில் வயது மூப்பின் காரணமாக அவர் அங்கே சென்று வழிபட முடியவில்லை. வருத்தப்பட்டார், கவலைப்பட்டார், உண்ணா நோன்பு மேற்கொண்டார். வயோதிக காலத்தில் உண்ணா நோன்பை மேற்கொள்கிறாரே என்று காளத்தீஸ்வரரே அவருடைய கனவில் தோன்றி, குழந்தை வடிவத்தில் கனவில் தோன்றி இந்த காட்டூர் வில்வவனத்தில் அரளிப்பூ பூத்திருக்கும், அதன் கீழ் நான் இருப்பேன், நீ தரிசனம் செய்து கொள் என்று அவர் கனவில் தோன்றி சொன்னார். ஊர் மக்களிடம் தெரிவிக்கப்பட்டது. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆரவாரம் செய்தார்கள், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள். மறுநாளே வண்டி கட்டி அந்த இடத்திற்கு சென்றார்கள். சொன்னது மாதிரியே அங்கே அரளிப்பூ செடி இருந்திருக்கின்றது, கீழே லிங்கம் இருந்திருக்கின்றது. அதை எல்லோரும் தரிசனம் செய்துவிட்டு அந்த லிங்கத்தை எடுத்து வண்டியில் அமர்த்தி அதை ஊருக்கு கொண்டு வர முயற்சித்திருக்கின்றார்கள். பாதியில் வந்தவுடன் அவனுடைய அச்சு முறிந்து விட்டது. எவ்வளவோ முயன்றும் அது வண்டி நகரவில்லை. பக்கத்தில் ஆறுமுகம் கொண்ட முருகனுடைய திருவுருவத்தில் இருந்தது. ஆம், அதுதான் பொருத்தமான இடம், திருக்காளேஸ்வரருக்கு இதுதான் பொருத்தமான இடம் என்று சொல்லி தேர்வு செய்தார்கள். அந்த இடம்தான் இப்பொழுது அமைந்துள்ள இந்த திருக்காளத்தீஸ்வரர் திருக்கோயில். காளத்தீஸ்வரருக்கு நமோ நமச்சிவாய என்று சொல்லி அங்கே பிரதிஷ்டையெல்லாம் செய்து திருக்கோயில் எழுப்பினார்கள். ஆனால் அம்மன் சிலை வேண்டுமே என்கின்ற சிந்தனையும் ஏற்பட்டது. பல சிற்பிகள் வந்து அம்மன் சிற்பத்தை உருவாக்க முயன்றார்கள். எந்த சிற்பமும் சரியாக வரவில்லை, ஒழுக்கமும் அமையவில்லை. மீண்டும் ஒரு போராட்டம் பிச்சை கணக்கருக்கு, மன வருத்தம். மீண்டும் அவர் கனவில் தோன்றி, இந்த முல்லை நதியில் பெருவெள்ளம் ஏற்படும், அப்பொழுது மூங்கில் தட்டில் அம்மன் சிலை இருக்கும் என்று அவர் கனவில் தோன்றி சொன்னார். அதேபோல் பெருவெள்ளம் ஏற்பட்டது. அம்மன் சிலை அதோடு விநாயகர் சிலையும் வந்தது. இரண்டையும் எடுத்து இங்கே பிரதிஷ்டை செய்து வேத மந்திரம் முழங்க இதே இடத்தில் இந்த உத்தமபாளையம் இந்த திருக்கோயிலில் அந்த பிச்சை கணக்கர் அமைத்தார்கள். ஆக இந்த திருக்கோயிலுக்கு பிச்சை கணக்கர் மூலமாக இருந்திருக்கின்றார். இந்த ஊர் பெருமக்கள் காரணமாக இருந்திருக்கின்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றைய ஆட்சி செய்த அரசி ராணி மங்கம்மாள் எல்லா வகையிலும் ஒத்துழைத்து அவருடைய ஆட்சி காலத்தில் பல திருக்கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. அதே வடிவத்தில் பல சிற்பங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நவீன சிற்பங்கள், புதுமையான சிற்பங்கள், அழகிய தூண்கள், மண்டபங்கள், சுவற்றிலே சண்டீஸ்வரர், சண்டீஸ்வரி, ராமன், சூரியன், சந்திரன் போன்ற சிற்பங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ராகுகேது சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இங்கே இந்த ஸ்தலத்திலே வந்து தோஷம் நீக்கி செல்கின்றார்கள். ஆக இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளெல்லாம் விரைந்து முடித்து மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் இந்த திருப்பணி குழு நடைபெறும், அது குடமுழுக்கு விழா நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.